ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணியை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ரொம்ப டேஸ்டியாக நம்ம ரசம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டாணி கூட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, பட்டாணி வந்துட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 3 விசில் போடுங்க. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா 3 விசில் வந்து போதுங்க. பட்டாணி வந்து ரொம்ப குழையக்கூடாது, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ நாம் கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நறுக்கிய பெரிய வெங்காயம் தாங்க, ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா 2 வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். அந்த வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேனுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இதுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இஞ்சி வேண்டாம் அப்படின்னா பூண்டை மட்டும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கலாம். இப்போ நாம் ஒரு 4 பச்சை மிளகாவும் ஒரு தக்காளியும் நான் போட்டு நல்லா வந்து வதக்க போகிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா மசியணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வந்து வதக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டால் சீக்கிரமே வந்து நம்மளுக்கு தக்காளி வந்து மசிஞ்சிடும். இப்போ நாம் உப்பு போட்டு நல்லா வந்து மசிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த உப்போடு அவ்வளோதாங்க. உப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பட்டாணிக்கு கொஞ்சம் உப்பு வந்து போட்டிருக்கோம். அதனால் உப்பை வந்து பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நாம் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து இந்த தக்காளியை வந்து சுருள்ற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்திக்கு கூட இதை வந்து சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்துட்டு இந்த தக்காளி வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்லா கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காரத்துக்கு வீட்டு மிளகாய் தூளும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. கொஞ்சமாக வந்து சேருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணனால கொஞ்சமாக நீங்கள் வந்து பொடி சேர்த்தாவே வந்து போதும். இப்போ நாம் இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து போடணும், நிறையா வந்து போடக்கூடாது. இதையும் அதிலேயே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க. நல்லா மசிச்சு விடுங்க அந்த தக்காளியை. இப்போ இது வந்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நாம் வந்து அவிச்சு வச்ச அந்த பட்டாணி இருக்கு இல்லையா, அது தண்ணியோடையே இருக்கும். அந்த தண்ணியோடையே நீங்கள் அப்படியே இதை வந்து ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த தண்ணியே நம்மளுக்கு வந்து போதும், வேறு தண்ணி நம்மளுக்கு ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் தான் நான் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சமே வந்துட்டு நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்த்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால வந்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவிச்சு வச்ச பட்டாணியை வந்து அதில் ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். பட்டாணி நல்லா வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கணும். பட்டாணியை பாருங்கள் வெந்திருக்கு, ஆனால் வந்து நல்லா குழையலை. இப்போ இந்த தண்ணியோடு ஊற்றிட்டு நல்லா இந்த பட்டாணி நல்லா வந்து சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். ஏன்னா நம்ம போட்ட இஞ்சி பூண்டு ப்ளஸ் அந்த மிளகாயுடைய ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பட்டாணி குருமா மாதிரி வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் வந்து ரைஸுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அவிகிறது தெரியலை அப்படின்னா லைட்டாக வந்து உங்களுக்கு சிம்பிளில் வச்சுட்டு எண்ணெய் வந்து வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை தூவிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பட்டாணி குருமா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.